ரேட் கில்லிங் மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாரு. அது கூழாங்கல் படம். அது ரொம்ப லைவா எடுத்திருக்கிறாரு. அது என்னமோ அனிமல் குரியாலிட்டியை நாம பார்க்குறோம். அது சென்சார் போர்டு எப்படி அலோவ் பண்ணிச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி இயக்குநர்கள் உருவாகணும். அதனால நான் இந்த படத்தினுடைய வரக்கூடிய அத்தனை பணங்களும் அந்த வருமானத்தை நான் இவங்களுக்கே நான் கொடுத்துருவேன். கொடுத்து அவருக்கு நான் என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிக்கிற தருவாயில் அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம சிவாஜி கணேசனை கூட பார்க்குறோம். இருந்தால் கூட நம்ம சிவாஜி கணேசன் கூட சில டைம் நடிப்பில் நடிக்கும் போது சில ஒரு அந்த காலகட்டத்தினுடைய டைரக்ஷனுடைய இதில் கொஞ்சம் அதிகப்படிய ஸ்டஃப் வச்சுருப்பாங்க. நடிப்பில் கொஞ்சம் நான் இதனால் வினோத் ராஜ் இயக்குனரை வாழ வச்சேன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா என்ன அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர் மூத்த பத்திரிகையாளர் ஏ வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் நேர்காணல் செய்வோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்று பரபரப்பாக சமூகத்தில் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. சிவகார்த்திகேயன் சாரோட ரீசன்ட் ஸ்பீச் கொட்டுக்காளி ட்ரெய்லர் லான்ச்சில். ஸோ அதை பற்றி உங்களுடைய பார்வை? கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் லான்ச் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம். இது ஒரு சிறிய விவகாரம் தான். நீங்கள் இது சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்குறீங்க? அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஸோ இப்போ எந்த விஷயத்தை இதில் கேட்கல? அது இப்போ சமூகத்தில் எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் மறைமுகமாக ஆக்டர் தனுஷை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உண்மையிலேயே இந்த மாதிரி சினிமா விவகாரங்களில் ஒரு சர்வீஸ் மைண்டடோடு பேசக்கூடிய நம்ம இதை விவாதம் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக ஒரு தேவையற்ற விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் மக்களுக்கு சில டைமில் இந்த மாதிரி சினிமா விஷயங்கள் ஒரு பொழுதுபோக்காகவும் அது கொஞ்சம் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய இந்த மாதிரி பொது வழியில் பல பேர் பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை இது சிவகார்த்திகேயன் ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது. சாதாரணமாக ஒரு மேடையில் பேசும்போதும் சரி, சில நம்மளுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த உள்நோக்கமும் இருக்காது. உள்நோக்கம் இல்லாமல் ஏதோ ஒன்று பேசுவோம். அதில் உள்நோக்கத்தை ஒரு சிலர் கற்பித்து சிவகார்த்திகேயன் டேமேஜ் பண்ணுறதுங்கிறது அது சரியான பார்வை அல்ல என்பது தான் நமது பார்வையும் கூட. ஓகே, இது ஏன் நான் முன்வைக்கிறேன்னா, ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் ஆக்டராக உருமாறிட்டாப்புல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ரொம்ப வருஷமாக இந்த நபர் இந்த ஒரு முன்னணி நடிகர் மூலமாக தான் சிவகார்த்திகேயன் வந்தார். இன்றைய தேதி வரைக்கும் அது பேசிக்கிட்டே இருக்காங்க. இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்குமோன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது பேசிக்கிட்டே இருப்பது இது ஒரு போரிங் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 2 படம் மேபி தனுஷ் அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் தொடர்ந்து இது இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக கூட ஒரு தனுஷோட மூவி லான்ச்சில் வெற்றிமாறன் அவர்களும் திருப்பி அதை ரிமைண்டர் பண்ணுற மாதிரி, இது சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லை, அனிருத்தையும் திருப்பி ரிமைண்டர் பண்ணுற மாதிரி நிறைய பேச்சுக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து தனுஷை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது, சிவகார்த்திகேயன் சுற்றியுமே இது வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்குமோன்னு ஒரு சின்ன இல்லை. பொதுவாக சினிமா துறை மட்டும் கிடையாது, எல்லா துறையிலையும் ஒரு மனிதன் முன்னேறி வராங்க. அப்படிங்கும்போது அந்த மனிதன் ஒரு தனிநபர் என்ன பண்ணுவாங்கன்னா, பல பேரை கடந்து தான் வராங்க, பல பேரை கடந்து வருவாங்க. அந்த காலகட்டத்தில் அதாவது இப்போ நம்ம மிக உயரத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய வரலாறு பார்க்க போனால் பல பேர் அவங்களோட ஒரு பின்தங்கிய நிலையில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் கை கொடுத்துருப்பாங்க. இது இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம ரஜினிகாந்த் அவர்களை சொல்லலாம், கமலஹாசன் அவர்களை சொல்லலாம். முன்னணியில் நடிகர் இன்றைக்கி வரைக்கும் முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா யாராவது சொன்னால் பாலச்சந்தர் அவர்களை தான் சொல்லுவாங்க. பாலச்சந்தர் அவர்களுடைய வாய்ப்பு கொடுத்த காட்டிங்கன்னா இவங்க முன்னேறினாங்க, பாலச்சந்தர் தான் அவங்கள வாழ வைத்தது அப்படின்னு சொல்லி பரவலாக சொல்லுவாங்க. இந்த வார்த்தையில் ஒரு விஷயம் நல்லா இப்போ இப்போ பெரிய ஆள் வள்ளல் எம்ஜிஆர் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, எம்ஜிஆருக்கு நாகிரெட்டின்னு ஒரு ப்ரொடியூசரை சொல்லுவாங்க. அவர் நாகிரெட்டினால் தான் எம்ஜிஆர் வாழ வைத்தவர் நாகிரெட்டின்னு சொல்லுவார். எம்ஜிஆரும் அவர் காலில் எல்லாம் விழுந்திருக்கிறது. இதெல்லாம் சரித்திர குறிப்புகள். இது இங்கே இந்த வார்த்தைகளை ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்ல விரும்பணும். இங்கே யாரும் யாரை வாழவெல்லாம் வைக்க முடியாது. அது தவறான வார்த்தை. இந்த வார்த்தையே தவறானவை. வாழ வைக்கிறதுங்கிறது இயற்கை தான் நம்ம வாழ வைக்கிறது. ஆனால் வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான பல பேர் வருவாங்க. அந்த வாய்ப்புகள் பல பேர் அப்படி பார்க்கும்போது திரு எம்ஜி ராமச்சந்திரனாக இருக்கட்டும், இல்லை கமலஹாசனாக இருக்கட்டும், இல்லை ரஜினிகாந்தாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், அவங்களுக்கு வாய்ப்புகளை சிலர் கொடுத்துருப்பாங்க.
அந்த வாய்ப்புகளை யார் சரியாக பயன்படுத்திட்டு மேலே வராங்கங்கிறது தான் இங்கே டாஸ்க்கு. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு தருவாங்க. ஆனால் எல்லாரும் மேலே வந்துடுறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ யாரோ ஒரு சிலர் மட்டும்தான். இப்போ இந்த இஷ்யூவில் என்ன பார்க்குறோம், உங்கள் பார்வை என்ன, உங்கள் கேள்வி என்ன அப்படின்னா, தனுஷ் அவர்கள் வாய்ப்பு கொடுத்து சிவகார்த்திகேயன் மேலே வந்துட்டதா சொல்லப்படுற கருத்தை தான் பார்க்குறோம். தனுஷ் சிவகார்த்திகேயன் மட்டும் வாய்ப்பு கொடுத்தாரா அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. தனுஷோடைய அவரை போய் கேட்டிங்கன்னா அவரும் பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். யார் மேலே வந்தார், யார் அங்கே வெற்றி பெற்றாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ வாய்ப்புகள் கொடுப்பாங்க, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் வாய்ப்புகள் கொடுக்கறது தான். அது ஒரு எனர்ஜி, ஒருத்தருக்கு ஒரு எனர்ஜியை நம்ம கொடுக்குறோம். அந்த எனர்ஜியை அவங்க பயன்படுத்திக்கிட்டு மேலே வராங்க. இப்போ இந்த கொட்டுக்களி படத்தினுடைய, ஏன்னா இது முக்கியமாக இந்த கொட்டுக்களி படத்தை பற்றி நம்ம ரொம்ப பேச வேண்டியது இருக்குது. இந்த கொட்டுக்களி படத்தினுடைய டைரக்டர் திரு வினோத் ராஜ் அவர்கள் ஒரு படம் ஏற்கனவே ஒரு கூழாங்கல்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ஏன்னா இதை பற்றி நம்ம பேசலாம், ஏன்னா ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இந்த கூழாங்கல்ங்கிற படத்தை எடுக்கிறாரு. இந்த படத்தை என்ன பண்ணுறாங்க, இந்த படத்தை அவர் ஒரு மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் அந்த படம் ரேட்டர் டேம் அவார்டு இன்டர்நேஷ்னலில் புதிய இயக்குநர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான அதாவது ஆஸ்காருக்கு இணையான ஒரு அவார்டு அவருக்கு அந்த படத்துக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு மணி நேர படம், ஒரு அற்புதமான படைப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை சிவகார்த்திகேயன் பார்க்குறாரு, அப்புறம் அருண் மிஸ்வா அவர்கள் பார்க்குறாங்க, இந்த மாதிரி சூரிய அவர்கள் இப்போ ஏதோ ஒரு களத்தை புதுமையாக ஒரு களத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு, அந்த டைரக்டர் அழைச்சி உங்களுக்கு கொட்டுக்களிங்கிற ஒரு படம், அதாவது இன்னொரு படம் பண்ணித்தர சொல்கிறாரு. யார், அந்த வினோத் ராஜ் அவர்களுக்கு ஒரு படத்தை பண்ணித்தர சொல்கிறாரு. அப்படி அந்த படம் பண்ணும்போது சூரிய சார் அவர்களை வச்சு கொட்டுக்களிங்கிற ஒரு படத்தை உருவாக்குறாங்க. சிவகார்த்திகேயனுடைய அவருடைய தயாரிப்பில் அந்த படம் உருவாகுது. அந்த படம் இன்னும் 23 ரிலீஸ் ஆக போகிறது. உண்மையிலேயே ஒரு அற்புதமான படைப்பாக இருக்குன்னு தான் நம்ம நம்புகிறோம். ஏன்னா அதனுடைய ரிவ்யூ நம்ம பார்க்கும்போது தெரியறது. அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு பேசும்போது நிறைய பெரிய முக்கியமான இயக்குனர்கள் வந்திருக்காங்க. அப்புறம் சிவகார்த்திகேயன் அவருடைய ஸ்பீச்சில் சொல்லும் போது இந்த படத்தினுடைய கூடிய வருமானம் இந்த மாதிரி புதிய டைரக்டர்களுக்கு போய் சென்றடையணும், மேலும் இந்த மாதிரி புதிய படைப்பாளிகள் வரணும். நான் கமர்ஷியல் படத்தை நடிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஒரு காதல் சினிமாவில் இருக்குது. அதனால புதிய ஒரு டிஃபரெண்ட்டான ஒரு சமூகத்துக்கான சில மெசேஜை சொல்லக்கூடிய சினிமாவை காதலிக்கிறவங்களுக்கான படைப்பாக இது இருக்குது. அந்த மாதிரி இயக்குனர்கள் உருவாகணும். அதனால நான் இந்த படத்தினுடைய வரக்கூடிய அத்தனை பணங்களும் அந்த வருமானத்தை நான் இவங்களுக்கே நான் கொடுத்து அவருக்கு நான் என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிக்கிற தருவாயில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் இதனால் வினோத் ராஜ் இயக்குனரை வாழ வச்சேன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, ஏன்னா என்ன அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு யதார்த்தமான வார்த்தை. ஏன்னா அவருக்கு முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், அவருக்கு எனக்கு ஒரு பொருள் பிடிக்குது, நான் போய் அந்த இடத்துல தானம் பண்ணல, எனக்கு ஒரு பொருள் பிடிக்குது, அந்த பொருளை நான் எடுத்துக்க விரும்புகிறேன். அப்போ அந்த பொருளை நான் எடுத்துக்க விரும்பும்போது அந்த பொருளுக்கான ஒரு விலையோ இல்லை ஒரு கிரெடிட்டோ நான் கொடுக்குறேன். சார் கிவ் அண்ட் டேக் தான் இதுலேயே வெளியே. யாரும் மெரிட் கொடுக்குறதா நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போது சிவகார்த்திகேயனால வினோத் ராஜுக்கு ஒரு பெரிய மெரிட் கிடைக்கும், வினோத் ராஜ் சார்னால சிவகார்த்திகேயன் சாருக்கு ஒரு பெரிய மெரிட் கிடைக்க போகுதுங்கிறது தான் இந்த இடத்தினுடைய யதார்த்தம். அதனால் உயர்த்தி பேசுவது என்றைக்குமே தவறு கிடையாது. ஆனால் அந்த உயர்த்தி பேசக்கூடிய வார்த்தைகளை மற்றவர்கள் அவமான பொருளாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறது தான் இங்கே. இப்போ சமூக வெளிகளில் பார்த்திங்கன்னா தனுஷை இவர் ஏதோ தாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சு பொருளாகுது. அது மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரிக்கான வார்த்தை அந்த வாதத்துக்கு நம்ம போக தேவையில்லை. அந்த மாதிரி உள் நோக்கத்தோடு அவர் பேசலைங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஓகே சார், இப்போ இதை விட்டுட்டு இப்போ கொட்டுக்களி, இது பேரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த படத்தை பற்றி உங்களோட பார்வை? படம் இப்போ கொட்டுக்களிங்கிற பேர் உண்மையிலேயே அது வித்தியாசமாக தான் இருக்குது. அதற்கான நிறையா அது என்ன மீனிங் அப்படின்னு நமக்கு தெரிந்த மீனிங், கொட்டுக்களினா கொட்டுங்கிறது ஒரு சத்தம், ஒரு உடுக்கையோ ஒரு தண்டையோ அந்த மாதிரி மேளமோ இருக்கக்கூடிய ஒரு சத்தமாக இருக்கும். காளி, கொட்டுக்காளி, காளிங்கிறது ஒரு கடவுளை குறிக்கக்கூடிய சொல். ஸோ ஒரு சவுண்டில் வரக்கூடிய ஒரு காளி, அதாவது இந்த குறியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதுக்கான வார்த்தையாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். தெரியல, அது டைரக்டர் இனிமேல் படம் வரும்போது தான் அதனுடைய இது தெரியும். இதில் இப்போது நம்ம இப்போ இந்த மாதிரி கொட்டுக்காளிங்கிற ஒரு படம்
23 ரிலீஸ் ஆக போகிறது. உண்மையிலேயே அந்த அற்புதமான படைப்பாக தான் இருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா எல்லாம் அந்த படைப்பை பற்றி பேசும்போது ரொம்ப மிஸ்கின் சாரும் சரி எல்லாரும் ரொம்ப உயர்த்தி பேசியிருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் ரொம்ப வியந்து பேசியிருக்கிறாரு. இந்த இடத்துல சினிமா வந்து நம்ம மக்களோட பிரிக்க முடியாத ஒரு களம் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்தியாவில் சரி உலகத்துலேயும் சரி. இந்த மாதிரி புதிய டைரக்டரை பார்க்கும்போது நமக்கு கடந்த கால பல டைரக்டர் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சத்யஜித் ராய் அவருடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ப்ளஸ் அவருடைய அந்த பதர் பாஞ்சாலிங்கிற ஒரு படங்கள், அதுக்கப்புறம் நம்ம சைடில் பார்த்திங்கன்னா அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய படைப்புகள் இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா நம்ம பாலு மகேந்திரா அவர்களுடைய படைப்புகள் அந்த மாதிரி ரொம்ப அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு நாவலிஸ்ட் வந்து ஆர்கே நாராயணனுடைய மால்குடி டேஸ் அந்த மாதிரி படைப்புகள், அப்புறம் ஆர்கே அவர்களுடைய படைப்புகள், இந்த மாதிரி இன்னொன்று விட்டு போனது வந்து அற்புதமாக நம்ம தமிழ்நாட்டோட பொக்கிஷமாக இருக்கக்கூடிய எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய படைப்புகள். இப்படி இந்த மாதிரி ஒரு பல படைப்பாளிகளுடைய அந்த படைப்புகளை படமாக எடுக்கும்போது நம்ம உண்மையிலேயே வேற ஒரு உலகத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அந்த படங்களை பார்க்கும் போதே தெரியும். வீடுங்கிற படம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். உங்களுடைய வயது அந்த படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பதர் பாஞ்சாலியெல்லாம் பாருங்கள். ஏன்னா அந்த படைப்புகளையும் அந்த படங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம இப்போ இருக்கிற ஒரு படங்களை பார்க்கறதுக்கும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பார்க்கும்போது நம்ம வேற ஏதோ ஒரு உலகத்தில் நம்மளை சூழ்ந்து ஒரு 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 மாயை கிரியேட் ஆகும். அந்த ஃபீலிங்கை நம்ம அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி படைப்புகள், அதாவது அவங்கள தான் நம்ம படைப்பாளின்னு சொல்கிறோம். சினிமானா மிகப்பெரிய ஒரு படைப்பாளி உருவாகணும். அந்த எண்ணத்தோட அந்த இதுக்கு கை கொடுத்து தான் இந்த கொட்டுக்காளி படத்துக்கு வந்து நம்ம சிவகார்த்திகேயன் ஆதரவோட அந்த படம் வெளியே வருது. படம் அற்புதமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு கூழாங்கல்னு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை நானும் பார்த்தோம். ஒரு மணி நேரம் படம். ஒரே ஒத்தை வரி படம் தான். அது ஒரே வரி, இசை கிடையாது. இந்த படத்துக்கு கொட்டுக்காளிக்கும் இசை கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு படைப்பை எடுத்திருக்கிறாரு. உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய படைப்பு. அந்த வினோத் ராஜ் அவர்களை நம்ம பாராட்டுறோம். ஆனால் அவருக்கு இந்த வேலையில் நம்ம ஒரு சில விஷயங்களும் கேட்டுக்கிறோம். நம்மளுடைய ரிக்வஸ்ட்டாக அதில் ஒரு ரேட் கில்லிங் மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பார். அது கூழாங்கல் படத்தில். அந்த இந்த எலிகளை சாப்பிட்ற பழக்கங்கள் இருக்குது கிராமப்புறங்கள். அந்த வயல் எலியை சாப்பிடுவாங்க. அது ரொம்ப லைவாக எடுத்திருக்கிறாரு. அது என்னமோ அனிமல் குரியாலிட்டியை நாம் பார்க்குறோம். அது சென்சார் போர்டு எப்படி அலோவ் பண்ணிச்சின்னு தெரியல. அந்த மாதிரி காட்சிப்படுத்தலாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு உயிரை வந்து ஹிம்சப்படுத்தி சாகடிச்சு ஹிம்சையில் அது அவங்களுடைய பழக்க வழக்கமாக இருந்தால் கூட அதை கொஞ்சம் காட்சிப்படுத்தப்படாமல் அதை முயற்சி பண்ணியிருக்கலாங்கிறது வினோத் ராஜ் அவர்களுக்கு நம்ம இந்த வேலையில் வந்து ஒரு கனிவாக நம்ம வந்து வேண்டுகோளாக விடுக்கிறோம். ஏன்னா அது ஒரு முன்னுதாரணம் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு குரியாலிட்டியை வந்து திருப்பியும் சினிமாக்குள்ளே வர்றது. மற்றபடி கொட்டுக்காளியினுடைய கதை களம் என்னன்னு நமக்கு தெரியல. கண்டிப்பாக ஒரு அற்புதமான படைப்பாக இருக்கும். ஒரு கிராம சூழல் படைப்புன்னு மட்டும் தெரியும். திரும்ப ஒரு பாலு மகேந்திராவையோ ஒரு அடூர் கோபாலகிருஷ்ணனையோ ஒரு சத்யஜித் ராயையோ நம்ம பார்ப்போம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இந்த படத்தின் வாயிலாக. அதனால நம்ம காத்துட்டு இருக்கோம். அந்த படம் வரட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய இப்போ ஆஸ்கர் கூட நாமினேட் ஆயிருக்குன்னு பரவாயில்ல பேசிட்டு இருக்கு. கூழாங்கல் ரேட்டர் டேம்ங்கிற ஒரு அவார்டு, இன்டர்நேஷ்னல் அவார்டு. அந்த அவார்டு வந்து ஆஸ்கருக்கு இணையான ஒரு அவார்டு. அது வந்து என்னென்னா புதிய இயக்குனர்கள், அதாவது புதிய முதல் படைப்பாக இருக்கணும். முதல் படைப்புக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு. ஏற்கனவே கிறிஸ்டபருங்கிற ஒருத்தருக்கு இந்த படைப்புக்கான அவார்டு அவர் வாங்கியிருக்கிறாரு ஒரு படத்திற்கு. ஆமாம், வாங்கியிருக்கு. அந்த மாதிரி அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தான். தமிழ்நாட்டில் நம்மளுடைய மக்களுக்கு கிடைக்குது, ஒரு மதுரைக்காரருக்கு கிடைக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அந்த அவார்டின் மூலிமா அவர் இப்போ பயங்கர பல நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி கொட்டுக்காளியும் வந்து படம் முடிஞ்சிட்டு இதுக்கு சூரிக்கு மிகப்பெரிய பேர் பார்த்தீங்கன்னா சூரிங்கிற ஒரு அடையாளம் வந்து அப்படியே மாறுது. சினிமா உலகத்தில் சூரிங்கிற ஒரு அடையாளத்தை வந்து ஹீரோ நடிச்ச எல்லா படமுமே வந்து ஒரு கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு சினிமா வரலாறுல, தமிழ்நாட்டு சினிமா வரலாறுல காமெடியன் ஹீரோவாக மாறி பெரிய இடத்துல பேசப்பட முடியாது. பேசப்பட்டதாக இல்லை, இருப்பாங்க. பட் பெரிய லெவலில் பேசப்பட்ட எந்த காமெடியனும் கிடையாது. நிறைய பேர் கவுண்டமணி காமெடியனாக இருந்து ஹீரோவாக நடித்தார். அப்புறம் நம்ம வடிவேல் அவர்கள் காமெடியனாக இருந்து ஹீரோவாக நடித்தார். இப்போ சந்தானம் காமெடியர், இப்போ இருக்கிற யோகி பாபு நடிக்கிறாரு. ஈவன் நம்ம நாகேஷை கொஞ்சம் எடுத்துக்கலாம். நாகேஷ் இந்த சில படங்கள் எல்லாம் யாருக்காக அழுதான்ங்கிற ஒரு படங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த இதில் ரொம்ப முன்னணியில் இவர் வந்துடுவார். காமெடியனாக இருந்து மிகப்பெரிய ஒரு
ஹீரோவாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து திரு சூரிய சாருக்கு இருக்குங்கிறது நமக்கு ஒரு பெருமையா இருக்கு. ஆமா, அவரு அதுல எல்லா பப்ளிக்குமே பயங்கரமா புகழ்ந்து தள்ளுறாங்க. அற்புதமா நடிக்கிறாரு. உண்மையிலேயே அது வந்து அவருக்கு ஒரு உணர்வு பூர்வமா இருக்கணும். ஒரு நடிப்புங்கிறது வந்து நம்ம சிவாஜி கணேசனை கூட பார்க்குறோம். இருந்தா கூட நம்ம சிவாஜி கணேசன் கூட சில டைம் நடிப்பில் நடிக்கும் போது சில ஒரு அந்த காலகட்டத்தினுடைய டைரக்ஷனுடைய இதில் கொஞ்சம் அதிகப்படிய ஸ்டஃப் வச்சுருப்பாங்க. நடிப்பில் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்குவாங்க. முகபாவனைகள் எல்லாம் எமோஷனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படி இருக்கும். சில மோகன்லால் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா மோகன்லாலுடைய படங்களுடைய யதார்த்தம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்கே நெடுமுடி வேணும்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் அந்த மாதிரி பல நடிகர்களை நம்ம நிறைய பேரை சொல்லலாம் இந்த இடத்துல. அந்த மாதிரி சூரிய அவர்களுடைய நடிப்பில் ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஒரு காந்த மேக்னெட்டிக் இருக்கத்தான் செய்யுதுங்கிறது நம்ம இந்த படம் விடுதலை படத்துலையும் பார்த்தோம். அப்புறம் கருடன்லையும் பார்த்தோம். இந்த படத்துக்காகவும் காத்துட்டு இருப்போம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எதாக இருந்தாலும் நம்மளுடைய பார்வை யாராக இருந்தால் நடிகராக இருக்கட்டும், இல்லை இயக்குநர்களாக இருக்கட்டும், சமூகத்துக்கான நல்ல விஷயங்களை சொன்னால் நம்ம வரவேற்கிறோம். இந்த மாதிரி சமூகத்துக்கு அவசியமற்ற விஷயங்களை வந்து பேசுறது தேவையற்றதுன்னு நினைக்கிறோம். அவர் இப்போ சிவகார்த்திகேயனுடைய இந்த டாக்கெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி அதெல்லாம் வந்து அவசியமற்ற விஷயமா பார்க்கணும். ஏன்னா சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு உயரத்தில் இருக்கிறாரு, அவர் தொட முடியாத ஒரு உயரத்தில் இருக்கிறாரு. தனுஷ் அவரும் ஒரு தொட முடியாத உயரத்தில் இருக்கிறாரு. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நடுவில் இருக்கிற ஊடால இருக்கிறவங்க வந்து இவர் அவரை திட்டினான்னு சிண்டு முடிகிற வேலை வேண்டாங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. சரி, உங்கள் நேரத்தை ஒதுக்கி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தது நன்றி. நன்றி, வணக்கம்.